அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 24 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன அவருடைய நூலாகிய புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலில் என்ன பயின்றுள்ளார் என்பதனை காண்போம். இவர் தன்முனைப்பு நூலாசிரியர். உதயமூர்த்தி மற்றும் வஉசி போன்றோருக்கு தொடர்ந்து படித்து அறிந்த நூல்களில் அவர் பதிந்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் போன்ற பல நூல்களில் படித்து அறிந்தவர்களில் ஒரு சிலர் உதயமூர்த்தி, வஉசி போன்ற ஆங்கில அவருடைய நூல்களை படித்து தமிழாக்கம் செய்து தமிழ் மொழியிலும் தொடர்ந்து நூலாசிரியராக தொடர்ந்து பயின்றவர்கள் வஉசி, உதயமூர்த்தி போன்றோர் இவருடைய நூல்களை தொடர்ந்து பயிற்றுள்ளனர் என்று மீண்டும் கூறி அவர் பதித்த அந்த ஜனவரி 24 பதிவினை காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் உன்னுள் என்று கூறலாம். தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் உன்னுள் என்று கூறலாம். உண்மையின் ஒளியையும் நிறைவுடனும் உங்களுக்கு வெளியிலோ அல்லது உங்களுக்கு அப்பாலும் பார்வையிட வேண்டாம், உங்களுக்குள்ளே பாருங்கள் என வைந்துள்ளார். உன்னுள் என்று ஒரு சொல்லில் நாம் கூறலாம். தொடர் முயற்சியால் முன்னேறுகிறோம். கொடுக்கப்பட்ட திசைகளில் தொடர்ச்சியான முயற்சிகளால் உள்ளத்தாலோ அல்லது மெய்யியலாலோ உறுதியிடம் சேமிக்கிறோம். உழைப்பு அடிக்கடி மீண்டும் மீண்டும் ஆற்றலுக்கு வழிவகுக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை அதிக முயற்சிகளுடனும் நீடித்த உழைப்புக்கு கொண்டு செல்லும் போது நாம் துக்கப்படக்கூடாது. சூழ்நிலைகள் நம்மை அதிக முயற்சிகளுடன் நீடித்த உழைப்புக்கு கொண்டு செல்லும் போது நாம் துக்கப்படக்கூடாது. நிகழ்வுகள் மனதிற்கு மட்டுமே தீமையாக இருக்கும். அவர்களின் ஒழுக்கத்தை வணங்கி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நலத்தினை விளைவிக்கும் என கூறுகிறார். உங்கள் சொந்த உள்ளத்தின் தாழ்மையான மற்றும் மறைக்கப்பட்ட பரப்புகளில் கூட உங்கள் கடமையின் குறுகிய கோலத்தில் உண்மையை காண்பீர்கள் என நீங்கள் முன்னோக்கி செல்லும் அந்த உண்மையான ஒளியின் நிறைவளமும் உங்களுக்கு வெளியிலோ அல்லது உங்களுக்கு அப்பாலும் பார்வையிட வேண்டாம், உங்களுக்குள்ளேயே பாருங்கள் என கூறுகிறார். உன்னுள் என்ற அந்த சொந்த உள்ளத்தின் தாழ்மையான மற்றும் மறைக்கப்பட்ட பரப்புகளில் கூட உங்கள் கடமையின் குறுகிய கோலத்தில் உண்மையை காண்பீர்கள் என கூறுகிறார். தமிழ் மொழியில் அவர் கூறியதை உன்னுள் என்று கூறலாம். படித்த ஆங்கில பதிவினை காண்போம். Can say it in single word in two aspects. In single word you can say intuitive and within. I need to unify inner thoughts to indicate various energy. You have to put in yourself your unified inner thoughts to indicate various energy within yourself. So intuitive, we can say it in English. And on one more word, we can say it on the same day, January 24th, within. Well, inner thoughts having intuitive nuances, your operational understanding. Whatever the operational understanding you do for your intuitive nuances, that with the inner thoughts, it will fulfill your within your intuitive knowledge, whatever you possess for the sake of goodness. You can say it in acrostic. Two single words I noted for January 24th in acrostic words, intuitive and within. What he says on January 24th, James Allen says on January 24th, look not outside thee nor beyond thee for the light and blessedness of truth, but look within. We advance by a series of efforts. We gather strength by the mental or physical, by a succession of strivings in given directions, exertions of repeated leads to power. We should not mourn when circumstances are driving us to a greater efforts and more protracted exertions. We should not mourn when circumstances are driving us to a greater efforts and more protracted exertions. Events are only evil to the mind that makes them so. They are good to him that accepts their discipline as salutary. Thou wilt find truth within the narrow sphere of thy duty, even the humble and hidden surfaces of thine own heart. What he says on January 24th. So we can say in single words on January 24th, intuitive and within, you can say it in single words. தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் உன்னுள் கூறி ஜனவரி 24
ஜேம்ஸ் ஆலன் பைத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் அந்த ஆங்கில நூலில் இருந்த தமிழாக்கத்தினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.